சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2025 டிஎன் எம்பிஏ எம்சிஏக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, ப்ரோ இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறது, மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரே சொல்யூஷன் வீடியோ தாங்க இது. ஸோ உங்களுக்கு மிஸ்டேக் வந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்லாம் வந்திருக்கும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இஷ்யூ ரிசால்வ் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அதை விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது. டான்செட் 2023 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வந்து நம்ம தான் கொடுப்போம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுவுமே ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம வந்து தப்பாக கொடுத்தா எடுத்துக்காது. ஸோ அதனால் அதை நம்ம கரெக்டாக தான் கொடுப்போம் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே. நேம் நீங்கள் டான்செட் ஸ்கோர் கார்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்க முடியும். அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா இதுலேயும் மிஸ்டேக்காக தான் வரும். ஓகேவா? ஸோ இப்படி மிஸ்டேக் வந்துச்சே மாற்றலாமானா மாற்றலாம் முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மிஸ்டேக்காக இருந்தாலும் நீங்கள் காலேஜில் சேரும்போது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் வெரிஃபை பண்ணுவாங்க, இதை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் காலேஜில் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேம் தான் வரும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேவா? இனிஷியல் மாற்றி போட்டேன், இனிஷியலை போடாமல் விட்டேன், ஸ்பேஸ் விட்டேன், ஸ்பேஸ் விடலை, சம்திங் எல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கிற நேம் மேட்டரே கிடையாது. அங்கே உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் வந்து உங்களோட காலேஜில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? இது கவுன்சிலிங் தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், அப்பா பேரில் மிஸ்டேக் இருக்குது, பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், நான் வந்து அட்ரஸ் மாற்றி போட்டுட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், பிரச்சனையே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் வெரிஃபை பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? விட்டுருங்க. தென் அடுத்தது இமெயில் ஐடி, ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இமெயில் ஐடியில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஜிமெயில்னு போகிறது பதில் காமெயில்னு போட்டிருப்பீங்க. எம் பின்னாடியும் ஏஏ முன்னாடியும் மாற்றி மாற்றி போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி போட்டிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். ஓகேவா? அதே போல் இமெயில் ஐடியில் ஏதாவது நம்பர் மாற்றி போட்டு சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் மாற்ற முடியாதுங்க இமெயில் ஐடியை. ஓகேவா? ஸோ அப்போது என்னங்க பண்ணுறது, எனக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேஷன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு கம்யூனிகேஷன் வராது. அப்படி வந்தாலும் வேறு வழி இல்லை, என்ன தப்பாக போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா மெயில் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஒரு வேளை நம்மளால் மாற்ற முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பட் ஆனால் 90% மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்க முடியும். அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓடிபியே வந்திருக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே கிடையாது. டெலிஃபோன் நம்பர் கொடுக்கணும், அது கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம், அது நம்ம விருப்பம். தென் முக்கியமான விஷயங்க, ஜெண்டர். ஸோ இது வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நிறைய பேர் மாற்றி கொடுத்துட்டீங்க. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஜெண்டர் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, உங்கள் பேரண்ட் நேம் கொடுப்பீங்க, அதுக்கு கீழேயே வந்து ஜெண்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பேரண்ட் நேமுக்கு அடுத்தது ஜெண்டர் கேட்டிருந்ததும் அது பேரண்டோட ஜெண்டர்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, அப்பாவோட ஜெண்டர், அப்பாவோட பேர் கொடுத்தா அப்பாவோட ஜெண்டர் மேல்னு கொடுத்துட்டீங்க, அம்மா பேர் கொடுத்தா அம்மாவோட பேர் ஃபீமேல்னு கொடுத்துட்டீங்க. ஆனால் அவங்க கேட்டது உங்களோட ஜெண்டர், பேர் மட்டும்தான் அப்பாவோடது. ஓகேவா? அப்பாவோ அம்மாவோடதோ பேரண்டோட நேமு. அதுக்கு அடுத்தது கேட்டதெல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸு, உங்களை பற்றி தான், மேலா ஃபீமேலாங்கிறது. ஸோ அது உங்களோட டீட்டெயில், அதை நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சிட்டிசன்ஷிப், நேட்டிவிட்டி, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி, பிளேஸ் ஆஃப் பர்த்து, மதர் டங்கு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, கேஸ்ட், ரிலீஜியன் அண்ட் டிஃப்ரென்டியபிள், டிகிரி, பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி, எந்த வருஷம் எழுதுனீங்க, 2023 டான்செட் மார்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், மேட்ச் எப்போ படிச்சிங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். தப்பாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி மாற்றி கொடுத்துட்டீங்க, இல்லை கேஸ்ட் அதில் வரல, அதனால நான் வேறு கேஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம்.
தென் அடுத்தது குவாலிஃபைங் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா போதும். பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி 10th +2 +3 அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வருஷம். நீங்கள் என்ன படிச்சீங்க, டிப்ளமோ படிச்சா டிப்ளமோ, அடுத்து அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்ப பிரச்சனை வரும். ஓகேவா, என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா, தென் அடுத்தது ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்போ எழுதுனீங்க, நான் இப்போ தாங்க எழுதியிருக்கேன், இப்போ தான் நான் வந்து அப்பியர்டு அப்படின்னா அப்பியர்டுன்னு கொடுங்க. ஓகேவா, இல்லைங்க நான் ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட்லாம் வந்துருச்சுன்னா பாஸ்டுன்னு கொடுங்க. ஓகேவா, நான் 2022 பாஸ்ட் அவுட்டுங்க, பாஸ்டுன்னு கொடுங்க. நான் 2023 இப்போ தாங்க எழுதியிருக்கேன், அப்பியர்டுன்னு கொடுங்க. நான் மாற்றி கொடுத்துட்டேன் ப்ரோ, தப்பு இல்லைங்க, பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தென் அடுத்தது உங்களுக்கு மேத்ஸ் ஸ்டடி +2 டிகிரியா, அதாவது +2லயும் நான் படித்தேன், டிகிரியும் படித்தேன், ரெண்டும் கொடுங்க. நான் +2ல படித்தேன், டிகிரியில் படித்ததை மென்ஷன் பண்ணல, பரவாயில்ல, +2ல படிச்சீங்களே போதும், அதை மாற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேவா, இது முக்கியம். அடுத்தது இங்கே முக்கியமான விஷயங்க, இதில் வந்து 11th 12th டிகிரி தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்க, 11ங்கிற இடத்துல 10th டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓகேவா, 12th இடத்துல 12th தான் கொடுத்தீங்க, ஆனால் 11ங்கிறத கவனிக்காமல் 10th டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க, 10th படித்த ஸ்கூலில் கொடுத்துட்டீங்க. ஒரே ஸ்கூலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இயரும் கூட மாறும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதே டிகிரி வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க நம்பிக்கை இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் மாற்றிக்கலாம், பயப்படாதீங்க. சரியா, இதையும் கூட நம்ம மாற்றிக்க முடியும். தென் அடுத்தது உங்களோட இந்த ஸ்டடி இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி என்ன பண்ணீங்களோ அதை கொடுத்துருப்பீங்க. அது ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இப்போ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பேச்சுலர்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா, அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, பிசிஏ அது அவங்களுக்கே தெரியும். தென் நேம் ஆஃப் த காலேஜ் வித் அட்ரஸ், காலேஜ் அட்ரஸ் தப்பாக போட்டேங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்களேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னையில் 4 பிரான்ச் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சோட அட்ரஸை கொடுத்தா கூட ஓகே தான். ஓகேவா, நான் வந்து மெயின் கேம்பஸோட பிரான்ச் அட்ரஸை கொடுக்காம தரமணில் இருக்கக்கூடிய கேம்பஸோட கொடுத்துட்டேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, சம்திங் எல்ஸ், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி கரெக்டாக கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக என்ன யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கணும். ஓகேவா, லாஸ்ட் 5 வருஷம் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களா, எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள், நோன்னு கொடுத்துருந்தா எலிஜிபிளே கிடையாது. ஓகேவா, ஃபார் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ். ஓகேவா, ஃபார் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எப்படி கொடுத்தாலும் எலிஜிபிள் தான். உங்களோட மார்க்ஸ், இந்த மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஜிபிஏ கால்குலேஷன் வீடியோவை பாருங்கள், இதுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகேவா, ஸோ தென் இதுக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டெக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டெக்ளரேஷன் ஃபார்மில் ஒன்றும் இருக்காது, இங்கே உங்களோட சைன் மட்டும் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எனக்கு சைனும் வரல, ஃபோட்டோவும் வரல ப்ரோ, உங்களுக்கு மட்டும் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க. நான் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா ஃபோட்டோவும் சைனும் இதில் வரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அதெல்லாம் ஓகேங்க, ஃபைன். இதுதான் மிஸ்டேக்காக வந்தால் வரும், இதை தாண்டி எந்த மிஸ்டேக்கும் வராது. ஓகேவா, ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் எப்படி மாற்றணுங்கிறத இப்படி சொல்கிறேன். ஜிசிடியோட டிஎன்எம்பிஏஎம்சி அப்ளிகேஷனோட வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது பாருங்கள், care@tn-mba-mca.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் தாங்க. இந்த வெப்சைட்டில் தான் இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணணும். எல்லா மிஸ்டேக்கையும் மெயில் பண்ணணுங்க. எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, பேர்லேருந்து ஜென்ரல்லேருந்து டேட் ஆஃப் பர்த்லேருந்து. ஓகேவா, எது மாதிரி இருந்தாலும் நீங்கள் மெயில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மெயிலை பார்த்துட்டு அவங்க ரெசல்யூஷன் தருவாங்க. எந்த மெயில் ஐடினா care@tn-mba-mca.comங்கிற இந்த மெயில் ஐடிக்கு. ஓகேவா, இந்த மெயில் ஐடிக்கு எப்படி மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டை எடுத்துக்கோங்க, அதில் உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதுங்க. அதில் ஃப்ரம்மில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேவா, ரெண்டையும் போடுங்க. அப்ளிகேஷன் ஐடி தெரிலனா விட்டுருங்க. இப்போ தெரியும் அப்ளிகேஷன் நம்பர், இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க. இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க. ஓகேவா, டான்செட் MBMCயோட அப்ளிகேஷன் நம்பரு, அடுத்தது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, உங்களோட நேமு. ஓகேவா, இது 3ம் கண்டிப்பாக இருக்கணும். நேமு டான்செட் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, நேமு போட்டுட்டு MBA அப்ளிகண்டா இல்லை MCA அப்ளிகண்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரம் 2 அப்படின்னு எழுதி இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, த செக்ரட்டரி TN MBA MCA அட்மிஷன் 2023 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தடாகம் ரோடு கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த அட்ரஸை போட்டுக்கோங்க. இது 2. ஓகேவா, லெட்டர் எழுதுறீங்க. ஓகேவா, லெட்டரில் ஃப்ரம் 2 இதை போட்டு
அடுத்தது ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம்னு போட்டு இங்கே தான் நம்ம மெயின் மேட்டரை எழுத போகிறோம். என்ன அப்படின்னா, நான் வந்து இத்தனாம் தேதி அப்ளை பண்ணேங்க, என்னோட அப்ளிகேஷன் நம்பர் இதுங்க, ஓகேவா. இதில் நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேங்க, இந்த மிஸ்டேக்கை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகேவா. ஸோ என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி அந்த மிஸ்டேக்கை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு இது இப்படி வரணும். ஓகேவா. இப்போது gmail.comங்கிறது gmail.comனு போட்டேன், எனக்கு அதை gmail.comனு மாற்றி கொடுங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக் இருந்தாலும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள், தெளிவாக எழுதுங்க, எனக்கு இதை இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு. தமிழ்லேயே எழுதலாம், தப்பு இல்லை. வேணா இங்கிலீஷ் எழுதிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அப்படின்னா இங்கிலீஷில் எழுது, தமிழ் மீடியம் படித்தேன் தமிழ் எழுது. ஓகேவா. எந்த பிரச்சனையும் கிடையாது. எழுதிட்டு அதுக்கு கீழே ஓகேவா, மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி எழுதணுங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக்கை எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே வந்து தேங்க்யூ போட்டு வியூவர் ஒபீடியன்ட்லி ஆர் வியூவர் ஃபெய்த்ஃபுல்லி ரெஸ்பெக்டட்லி சம்திங் எல்ஸ் போட்டு உங்கள் சைனை போட்டுவிட்டு அதை ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்துக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சுதா. அடுத்தது மெயிலுக்கு போகிறோம். மெயிலில் கம்போஸ் மெயிலை கொடுத்து மெயில் அனுப்ப போகிறோம். 2ல் care@tn-mbamca.com போட்டு உங்கள் மெயிலிலேருந்து அனுப்பலாம், தப்பு இல்லை. கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களோட நேமு, உங்களோட டான்செட் அப்ளிகேஷன் நம்பரு, டான்செட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டு எம்பிஏவா எம்சிஏவா கேண்டிடேட், எம்சிஏ அப்ளிகண்ட், எம்பிஏ அப்ளிகண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே என்ன எழுதுறீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக்ங்கிறத எழுதுங்க. ஸோ என்னோட இந்த மிஸ்டேக்கை எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் எழுதுங்க. ஓகேவா. மிஸ்டேக் எழுதுங்க, என்ன மிஸ்டேக்கோ உள்ள என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இங்கே கையால் எழுதுனதை இங்கே டைப் பண்ணுறீங்க, மெயிலில் டைப் பண்ணிவிட்டு இப்போ அட்டாச்மெண்ட்டில் போய் உங்களோட பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, அந்த லெட்டர் ஃபார்மேட்டை அப்டேட் பண்ணுறீங்க. ஓகேவா. இதை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் மெயில் அனுப்புகிறீங்க. ஓகேவா. மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்கப்பா, மறந்துடாதீங்க. ஓகேவா. ஏதாவது இஷ்யூனா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மொபைல் நம்பரையும் மென்ஷன் பண்ணி மெயில் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் போன அடுத்த 1 வீக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும். ஒருவேளை ரெஸ்பான்ஸ் வரலனாலும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டைரெக்டாகவே. ஓகேவா. ஸோ இது ஒன்று தான் வழி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இதை தாண்டி வேறு வழியே கிடையாது. இதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. ஓகேவா. சப்பா மேட்ரு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மிஸ்டேக்ஸ் மாறிடும். ஸோ இன்னும் நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கிளாரிஃபை பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். ஓகேவா. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.